வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அம்மு தோட்டம் சேனல் பேசுகிறேன்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, காய்கறிகள் வளர்ப்பு தோட்டத்தில் கார்டன் ஐடியாஸ் வெஜிடபிள்மா. நம்ம என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம், கொடி வகைகள் வளர்க்கலாமா இல்லை கொடி வகையும் வளர்க்கலாமா, தாராளமாக வளர்க்கலாம். நமக்கு தேவையான காய்கறிகளை நாம்ளே விளை வச்சு சாப்பிட்றது. நம்ம மாடி தோட்டமாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், வீட்டு தோட்டமாக இருக்கலாம். என்னென்ன காய்கறி நமக்கு வளர்க்கலான்னு பார்க்க போகிறோமா. அதாவது குறுகிய மூலதனம், பலன் அதிகம். நமக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலானது இந்த காய்கறிகள் வளர்ப்பலாம் சொல்கிறோமா. நம்ம வீட்டில் மிளகாய், கத்திரி, தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய். லாஸ்ட்டு இயர் எனக்கு ஆடி மாதத்தில் பீன்ஸ் நல்ல பலன் கொடுத்ததுமா, நிறைய பலன் கொடுத்தது. பீன்ஸு கொடி வகை இருந்தது, செடி வகை இருந்தது. அந்த மாதிரி நம்ம வீட்டிலே காய்கறி வளர்க்கலாம். தக்காளிலாம் நமக்கு ரெகுலர் தேவை, மிளகாயில் ரெகுலர் தேவை. ரெகுலராக நம்ம மிளகாய் தக்காளி இல்லாத சமையல் கட்டுக்கே போக முடியாது, சரிங்களா. இதெல்லாம் நம்ம வீட்டிலே விளை வச்சுக்கலாம். இது காய்கறி வகைன்னு சொல்லலாம். ரெண்டாவது கொடி வகைமா, சொரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய். இதெல்லாம் லாஸ்ட் இயர் எனக்கு 6 மாதத்து அவரைம்மா, செம அவரைக்காய் அப்படியே பந்தல் போட்ட மாதிரி, ஒரு ஆர்ச்சி மாதிரி உள்ளே போகிற மாதிரி காய்ச்சிது. அந்த விதை இப்போயும் நான் போட போகிறேன். நம்மக்கிட்ட நாட்டு அவரைக்கொடி இருக்குது. அவரைக்காய் கொம்பு அவரம்மா நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் அது போடலாம். ரெகுலராக பாவக்காய் இருந்துக்கிட்டே இருக்குமா. எனக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக பாவக்காய் கொடுத்துட்ருப்பாங்க. இதே மாதிரிலாம் நீங்கள் பயன்பெறணும். கொடி வகைக்கெல்லாம் ஒரு குச்சி சப்போர்ட்டு கொடுத்துட்டா போதும். ஒரு விதை போட்டிங்க, அந்த கொடி வளர்ந்துட்டு வருதுன்னா அதுக்கு ஒரு குச்சி சப்போர்ட்டு கொடுத்து, இந்த கொட்டை கட்டுவாங்கள்ல, கயிறு, தென்னை மரத்தில் கயிறு செய்வாங்க தேங்காய் மட்டையில். அந்த கயிறில் நீங்கள் கொடி ஏற்றிட்டிங்கன்னா கொடி அதை பிடிச்சி வேகமாக வளர ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடி வகை காய்கறியும் வளர்க்கலாம். ரெண்டாவது க்ரோ பேக்கில் வளர்க்கலாமா, தொட்டியில் வளர்க்கலாமா, பூமியில் வளர்க்கலாமா, உங்களுக்கு எது வசதியாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தோட்டம் வைக்கிறதுக்கு மாடி தோட்டமாக இருந்தால் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம். கீழே பூமி வீட்டு தோட்டமாக இருந்தால் வீட்டில் வளர்க்கலாம், சரிங்களா. உங்களுக்கு க்ரோ பேக்கில் வளர்க்கலாம், தொட்டியில் பிளாஸ்டிக் டப்பு, பெயிண்ட் வாலி, நம்ம வீட்டில் என்ன பழைய பாத்திரம் இது இருக்கோ அதெல்லாம் கூட ஹோல்ஸ் பண்ணி நம்ம சூப்பராக காய்கறி வளர்க்கலாமா. அடுத்து இயற்கை உரம் என்னென்ன இருக்குமா, வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும், இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி தக்காளி, இந்த மாதிரி செடியெல்லாம் வெள்ளைப்பூச்சி வருமா. வெள்ளைப்பூச்சினா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக செடியில் படர்ந்துருக்கும். அதுக்கு நம்ம இயற்கை உரமாக வேப்பம் முன்னாக்கம் காதி சோப்பு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சிமா, இது 3 சம அளவு எடுத்து அரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி அதில் ஒரு 10 எவ்வளோ தண்ணி இருக்கோ அதில் ஒரு 10 பங்கு இல்லைனா 8 பங்கு தண்ணி கலந்து செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணால் அந்த வெள்ளைப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அடுத்து செடிங்களுக்கு ட்ரைனேஜ் தண்ணி ஊற்றினா கீழே இறங்குறதுக்கு வேரில் தண்ணி நிற்காத அளவுக்கு ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். அதையும் பார்த்துங்க. சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் தோட்டம் வளர்த்துங்க. ரெண்டாவது இயற்கை உரம் கொடுங்க. நம்ம தோட்டம் வளர்த்து கெமிக்கல் உரம் கொடுக்கறதுக்கு நம்ம சந்தையிலே கடையிலே நம்ம காய்கறி வாங்கிட்டு போயிடலாம்ல. நம்ம காய்கறி வீட்டில் விளைவிக்க வேண்டிய நெசசிட்டியே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரம் கொடுங்க. மணிலா புண்ணாக்கு இருக்குது, மீன் அமினாமிலம் இருக்குது, வாழைப்பழம் அமினாமிலம் இருக்குது, கிச்சன் வேஸ்டேஜ் இருக்குது, சாதம் வடிச்ச தண்ணி, மாவு அரைக்கிற தண்ணி, ஏகப்பட்டது இருக்குமா. நம்ம டெய்லி காய் அறிகிறோம்ல, அந்த காய் வேஸ்டேஜ் எல்லாம் கூட நம்ம ஒரு சாக்கில் போட்டு சேர்த்து வைக்கலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். நம்ம வீட்டில் அரிசி சமைக்கிற தண்ணியில் ஒரு வாரத்துக்கு அந்த காய்கறியும் போட்டு அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தா நல்லா செடிங்களுக்கு தேவையான ஃபேக்ட்ரியை உருவாகிருக்கும். அதில் தண்ணி கலந்து ஒரு நாளைக்கு நம்ம செடிங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி தாம்மா இயற்கை உரமாக கொடுக்கணும். இதுவும் ரொம்ப நல்லது. அப்புறம் தண்ணி தேங்காத இடத்துல வைங்க. தோட்டம் அவசியம் வைங்கம்மா. காய்கறி நம்ம வீட்டில் விளைவிச்சு நம்ம சாப்பிட்றது அது ஒரு தனி இது. தாராளமாக காய்கறி வைக்கலாமா, அழகாக வைங்க. இப்போ ஆடி மாதம் நெருங்கிட்டு வருது. இப்போ விதை போட ஆரம்பித்தாலும் விதை போடலாம். இல்லைம்மா விதையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, பரவாயில்ல, அதான் எல்லா இடத்துலையும் சந்தைகள் இருக்கம்மா. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் போகும்போது மிளகாய் நாற்று கிடைக்கும், தக்காளி நாற்று கிடைக்கும், கத்திரி நாற்று கிடைக்கும்.
அந்த நாற்றை வாங்கிட்டு வந்து அதை வேணால் 20 ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டாங்கம்மா. எனக்கே நிறையா நாற்று போகும். நான் ஒரு 10 செடி வைக்கிறதுக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கி செடி வீணாகிறது மனசு வலிக்காது. இப்போ பக்கத்தில் யாராவது விதை போட்டிருந்தாலும் வாங்கி வச்சுங்க. நாற்று கூட நடலாம். ஏன்னா நீங்கள் விதை போட்டு அது ஒரு 21 நாள் 25 நாள் வளர்ந்து அது நட்டு அதை பலன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் அதிகமாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நாற்றாக வாங்கி வட்டிட்டிங்கன்னா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு 1 மாதம் 1.5 மாதத்தில் உங்களுக்கு காய்கறி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியும் செய்யலாம் நீங்கள். ஆனால் செடி வாடாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கான்னு பார்த்துங்க. நம்ம செடி வைக்கும்போது பூமியில் வச்சா கூட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போடலாம். இந்த க்ரோ பேக்கு தொட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பெல்லாம் மாடி தோட்டத்துக்கு பால்கனிக்கு வசதியாக இருக்கும். அப்போ மண் ரெடி பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் வேப்ப மண்ணாக்க போட்டிங்கன்னா நம்ம மண்ணோடைய தரத்தை வந்து அது அதிகரிக்கும். மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த வேப்ப மண்ணாக்க கொடுக்கும். அதுவும் வசதியாக இருக்கும் பார்த்துங்க. 2வது பூக்கிற சமயம் நல்லா அரும்பு எடுக்குது பிஞ்சு எடுக்குதுன்னா அந்த நேரத்தில் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் அமிலம் இருந்தால் போடலாம். இல்லைன்னா வாழைப்பழமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கின்னு வருது, படைக்க வாங்கின்னு வருது, கெஸ்ட்டுக்கு வர்றது கண்டிப்பாக மீறும். அதை ஒரு மண்ணுங்கிழ கூட நம்ம போட்டு அப்படியே ஒரு பழத்தை கூட போட்டு நம்ம மூடிடுமா. ஒரு 4-5 பழம் இருக்குன்னா என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ட்ரம்மிலையும் கொஞ்சம் பழம் நோண்டி போட்டு அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் பொறுமையாக சத்து போகும். எப்படி இருந்தாலும் செடிக்கு மண்ணுக்கு தானே போக போகுது. அந்த மாதிரி பார்த்துங்க. அப்புறம் செடியில் பூச்சிகள் விழுதான்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு சிறு கவனம் தாம்மா. நம்ம ரொம்ப அதை கவனிக்கணும்னு இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து செடிங்கெல்லாம் நல்லா இருக்கா போகுதா வருதான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சிறு கவனிப்பாக இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக காய்கறி வந்து அறுவடை செய்யலாம். காய்கறி மட்டும் வைக்காதீங்க, காய்கறி வைங்க, கொடி வகை வைங்க, பூச்செடி வைங்க. அப்படி தோட்டம் வந்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வைங்க. பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும், நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக காய்கறி தோட்டம் வைங்கம்மா. இதை பாருங்கம்மா. 2வது நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இது வந்து கருணைக்கிழங்குமா தெரியுதுங்களா? இது வந்து கருணைக்கிழங்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம கருணைக்கிழங்கு வாங்கின்னு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு துளிர் வரதில்லை. இது வெளியில் எப்பயுமே அந்த கிழங்கு வகையெல்லாம் காய தான் மேலே துளிர் வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்கம்மா இவங்க சட்டி கருணை. நான் விதை போட்டு அதை ஒரு குரோ பேக்கில் வச்சுருங்க பாருங்கள். கிழங்கு வகையெல்லாம் நம்ம வந்து குரோ பேக்கில் தான் வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தொட்டிலாம் ஒரு மண் தொட்டிலாம் வச்சிங்கன்னா கிழங்கு வந்து பெருகாது. இதுனா கிழங்கு பெருக்க குரோ பேக் வந்து வளைஞ்சி கொடுக்கும். குரோ பேக்கை சாக்கோ இந்த மாதிரி தான் வைக்கணும், வளைஞ்சி கொடுக்கும். இது வந்து சட்டி காரணமாக இந்த மாதிரி காய்கறிகள் வச்சு நீங்கள் பயன்பெற வாழ்த்துக்கள். நன்றி.